I'm Dr. Stella from Gracia Dental Clinic. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த கேள்வி உண்டு. ஜெனரல் செக்அப், டென்டல் செக்அப், ஸ்கேலிங், அதாவது பல்ல சுத்தம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம ப்ரெக்னன்சி பீரியட் முழுவதுமே எந்த டைமில் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இன்வேசிவாக, அதாவது பல் எடுத்தல், அதுக்கப்புறம் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில கால வரம்புகள் உண்டு. அதாவது நம்ம ப்ரெக்னன்சி டைம் வந்து 3 விதமாக பிரிப்போம். முதலாவது 3 மாதம், இரண்டாவது 3 மாதம், மூன்றாவது 3 மாதம், அதாவது 3 ட்ரைமிஸ்டரை நம்ம பிரிக்கிறோம். செகண்ட் ட்ரைமிஸ்டர், அதாவது இரண்டாவது 3 மாதம் வந்து எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சேஃபஸ்ட் பீரியடு. ஃபர்ஸ்ட் வந்து 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து வளர்ச்சியில் இருக்கும். குழந்தை வந்து வயிற்றில் வளர்ச்சியில் இருக்கும் பொழுது நம்ம எந்த இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது. செகண்ட் ட்ரைமிஸ்டரில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஈவன் தேர்ட் ட்ரைமிஸ்டரில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மந்த், அதாவது 3 மாதத்தில் முதல் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது ஆனாலும் உங்களுடைய கைனகாலஜிஸ்ட் ஒப்பீனியனோட, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பகால பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பிபி ஜாஸ்தி இருக்கும், அப்புறம் ப்ரெக்னென்சி இன்டியூஸ் டயபெட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சேஃபாக 2வது 3 மாதத்தில் பண்ணிக்கலாம். நம்ம பல்வலியோடு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. சம்டைம்ஸ் இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம கண்டிப்பாக ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி எக்ஸ்ரே வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டது. இப்போ அபெக்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லிட்டு சில உபகரணங்கள் வந்திருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வலி இல்லாமல் அந்த பேஷண்ட்டை வந்து சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ தட் அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் அந்த கர்ப்பகாலம் முடிந்த பிறகு நம்ம வந்து க்ரவுன் போடுறதோ இல்லை வேறு என்ன ட்ரீட்மெண்ட்டோ நம்ம பண்ணிக்கலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ்டு ஜிஞ்சவைட்டிஸ் இருக்கும். அது நம்ம ஸ்கேலிங் பண்ணி நம்ம அதை சரிப்படுத்திக்கலாம். ஸோ 3 மாதத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு வேளை உங்களுக்கு பல்வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த வலியோட நம்ம பேஷண்ட்டை வந்து நம்ம அப்படியே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் லெவலும் ஹையு, அதேமாதிரி பெயின் பார்த்திங்கன்னா பல்வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அன்பேரபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனை கண்டினியூஸாக பேஷண்ட்டை வலியோடையும் இன்ஃபெக்ஷனோட வச்சுருக்கும் போது அது சம்டைம்ஸ் நமக்கு வந்து ப்ரீடேர்ம் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த பெயின்னால. அதனால அவங்கள கொஞ்சம் சேஃப் பண்ணுறதுக்கு, பிறக்க போகிற குழந்தையும் சேஃப் பண்ணுறதுக்கு நம்ம பல் ஒரு வேளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே நார்மல் லெவலில் இருந்துச்சுன்னா, பிபி, சுகர், வேறு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர்லையும் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அந்த பல்லை எடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் பல்லை எடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கைனகாலஜிஸ்ட் ஒப்பீனியனோட தான் பண்ணுவோம். ஸோ அதனால நமக்கு பயம் ஒன்றும் இல்லை. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் திருமணமாகிற எல்லா பெண்களுமே அவங்களுக்கு தரோவாக ஒரு ஃபுல் டென்டல் செக்அப் எடுத்துக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஸ்டம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், வேர் வந்து துண்டுகள், அதாவது சொத்தை வந்து பல்லே உடஞ்சி போய் அது வலியே இல்லாமல் என்ன இருக்குன்னா அந்த ஃபுல்லாகவே அந்த பல் வந்து நான் வயிற்றெல்லாம் அப்படியே ஆகி அந்த வேர் துண்டுகள் மட்டுமே வாயில் இருக்கும். அது நிறைய பேருக்கு ரொம்ப வருஷங்கள் வலி இல்லாமல் இருக்கும், சம்டைம்ஸ் லைஃப் டைம் கூட வலி இல்லாமல் இருந்திருக்கு சில பேஷண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் அவங்க அதை கண்டுக்காமல் வலி இல்லைன்னு விட்டுருவாங்க. அது திடீர்னு இப்போ அந்த ஏன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படி வருதுன்னா நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ், இந்த டெலிவரி டைமு, அப்புறம் இந்த ப்ரெக்னென்சி பீரியட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பாடியில் அக்கர் ஆகும்போது இது வரைக்கும் பிரச்சனை கொடுக்காத பல்ல கூட என்ன செய்யும் அப்படின்னா திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆகி என்ன செய்யும், நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் விஸ்டம் டூத், கடைசி பல் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு சொத்தை இருந்திருக்கும், எப்போயோ வலி வந்திருக்கும், மருந்து போட்டிருப்பாங்க, அது சரியாச்சுன்னு விட்டுருப்பாங்க. ஆனால் திடீர்னு இந்த கர்ப்பகால அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் ரீஇன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அது அவங்களுக்கு வலி கொடுத்து அது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ளே போகும். கண்டினியூஸாக இன்ஃபெக்ஷனும் அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடாது. நம்மளால் வந்து ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸும் போட முடியாது. ஸோ என்னோட அட்வைஸ் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இது வந்து ஒரு தாய்க்கும் சேய்க்கும் ஒரு நன்மையான காரியமாக இருக்கும். ஸோ எல்லா பெண்களுமே வந்து இதை வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இது வந்து திருமணமான பிள்ளைங்கன்னு மட்டும் இல்லை, ரொம்ப நாள் வந்து பிள்ளைகள் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறவங்க, குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் போகிறவங்க கூட ரொம்ப வருஷம் கழித்து போவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். பல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் வரப்போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.